அன்சர் அலி, சொல்லுங்க, தற்பொழுது இந்த போராட்டத்தில் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் பங்கு கொண்டிருக்கிறார்கள்? நந்தனம் முதல் மீனம்பாக்கம் வரை நடைபெற்ற இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சுப்பிரமணியம் மற்றும் வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் வாகை சந்திரசேகர், திமுகவை சேர்ந்த TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போல திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் சுபவீர பாண்டியனும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் NR தனபாலனும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டார். சுமார் 10.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நந்தனம் முதல் மீனம்பாக்கம் வரை திமுக தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் சுமார் 1 மணி நேரம் ஈடுபட்டிருந்தனர். 4 மணி முதல் 5 மணி வரை அவர்கள் தொடர்ந்து மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த 10.5 கிலோமீட்டர் தூரமும் மா சுப்பிரமணியம் தலைமையிலான அந்த மா சுப்பிரமணியம் மற்றும் வாகை சந்திரசேகர் ஆகியோர் மக்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்கிற அறிவிப்பை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். அதே போல ஏழை எளிய மக்கள் மிகுந்த அல்லல் படுவதாகவும் இந்த அறிவிப்பால் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்றி எடுக்கப்பட்ட இந்த அறிவிப்பால் சுமார் 65 பேர் உயிரிழப்புக்கு காரணமாக மத்திய அரசு இருக்கிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். மோகன், அன்சர், குறிப்பாக தற்பொழுது திமுக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு அரசியல் நோக்கர்கள், அரசியல் விமர்சகர்கள் தரப்பில் என்ன மாதிரியான கருத்துக்கள் நிலவி வருகிறது? பொதுவாக இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமானால் முதலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதே அவர்களது கருத்தாக இருக்கிறது. அதாவது கருப்பு பணம் ஒழிப்பு என்கிற பிரதமரின் நோக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்த அனைவருமே தற்பொழுது எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் இந்த அறிவிப்பால் பொதுமக்கள் தற்போது படும் அவஸ்தைகளை எடுத்து கூறுகிறார்கள். அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த நோக்கம், பிரதமரின் நோக்கம் வரவேற்கத்தக்கது, ஆனால் செயல்படுத்திய விதம் தவறானது என்பதே பல்வேறு அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த அதிரடி நடவடிக்கையினால் 4 நாட்களுக்கு முன்பாக திமுக தலைவர் இந்த போராட்டத்தை அறிவிக்கும் போது கூட அவர்கள் அள்ளி தெளித்த கோலத்தில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக அவரது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். அதே போல ஸ்டாலின், திமுக பொருளாளர் ஸ்டாலினும் தனது அறிக்கையில் அவசர கதியில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்தார். எனவே இந்த அரசியல் பார்வையாளர்கள் அனைவருமே தெரிவிப்பது என்னவென்றால் இந்த இவர்களுடைய நோக்கம், கருப்பு பண விவகாரத்தில் இவர்களுடைய நோக்கம் வரவேற்கத்தக்கதுதான், ஆனால் செயல் திட்டம் இல்லாமல் நடைமுறைப்படுத்தியதுதான் தவறு என்று தெரிவிக்கிறார்கள். மோகன், சென்னையில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டம் குறித்ததான உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அன்சர் அலி.